Hello friends, welcome to வாங்க தெரிஞ்சுக்கலாம் channel. இந்த வீடியோல ஆன்லைன் கிளாसेस, ஆன்லைன் மீட்டிங்ஸ்ல நம்ம ஜெனரலா யூஸ் பண்ற சென்டென்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்ல எப்படி சொல்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். First one, is my voice audible? நான் பேசுறது கேக்குதா அப்படினு சொல்லி இங்கிலீஷ்ல கேக்குறதுக்கு is my voice audible அப்படினு சொல்லி கேட்கலாம். Next one, you are on mute, can you please unmute yourself? எக்ஸாம்பிளுக்கு நீங்க இப்ப ஒருத்தட்ட क्वेश्चन கேக்குறீங்க ஆனா அவர் மியூட்லயே இருக்காருன்னா அப்ப வந்து நீங்க சொல்வீங்கல நீங்க மியூட்ல இருக்கீங்க அன்மியூட் பண்றீங்களா அப்படினு சொல்லி பொலைட்டா கேக்குறதுக்கு இங்கிலீஷ்ல you are on mute, can you please unmute yourself அப்படினு சொல்லிட்டு கேட்கலாம். Next one, your voice is breaking. சோ உங்க வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குது அப்படினு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல your voice is breaking அப்படினு சொல்லலாம். Next one, is my screen visible? இப்போ மீட்டிங்ல நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்க அப்படின்னா அப்போ நீங்க கேப்பீங்களா என்னோட ஸ்கிரீன் தெரியுதா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இங்கிலீஷ்ல கேட்கறதுக்கு is my screen visible அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், can you please share your screen? உங்க ஸ்கிரீனை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல can you please share your screen அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், your screen is frozen. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒருத்தர் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி ஒரு வீடியோ ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அப்போ நெட்வொர்க் இஷ்யூஸ்னால அப்படியே வீடியோஸ் பாதியில அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுச்சு அப்படின்னா அப்போ நீங்க சொல்வீங்கல்ல உங்க ஸ்கிரீன் வந்து ஃப்ரீஸ் ஆயிருச்சு ஸ்டக் ஆயிருச்சு அப்படியே நிக்குது அப்படின்னு சொல்வீங்களா அந்த மாதிரி இங்கிலீஷ்ல சொல்றதுக்கு யுவர் ஸ்கிரீன் இஸ் ஃப்ரோசன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், the image and sound are out of sync. ஸோ சம்டைம்ஸ் வீடியோ ப்ளே பண்ணும்போது ஆடியோ மட்டும் ஃபாஸ்டா கேட்கும் ஆனா வீடியோ வந்து ரொம்ப டிலே ஆகி வரும். ஸோ அந்த மாதிரி ஆடியோவும் வீடியோவும் சிங்க் ஆகல அப்படிங்கறது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா the image and sound are out of sync அப்படின்னு சொல்லலாம். Next one, I can't hear you. நீங்க பேசுறது எனக்கு கேட்கல அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல I can't hear you அப்படின்னு சொல்லலாம். Next one, could you please repeat that? மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பொலைட்டா கேட்கறதுக்கு இங்கிலீஷ்ல could you please repeat that அப்படின்னு சொல்லி கேட்கலாம். Next one, your voice is feeble, could you speak up please? உங்க வாய்ஸ் மெதுவா கேக்குது கொஞ்சம் சத்தமா பேசுங்க அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல your voice is feeble, could you speak up please அப்படின்னு சொல்லலாம்.